Hi friends, Assalamualaikum. Welcome to Bismi Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம சேனலில் கிவ்அவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் ரூல்ஸோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ? இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ரீயூஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்கூல்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலையே ஹோம்மேடாக எக்ஸாம் பேட் செய்ய போகிறோம். அது ரொம்ப ஈஸி மெத்தடில், இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிட்டேன். அந்த கார்ட்போர்ட் ஷீட் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா க்ளூ அந்த கார்ட்போர்டில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதை பேப்பரால் கவர் பண்ணிக்க போகிறோம். நான் இதுக்கு எனக்கு பிடிச்ச ரெட் கலர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் பேப்பர் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி கலர் பேப்பர் ஒட்டிட்டு டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் 2 பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 1 பேப்பர் சைஸுக்கு கூட செஞ்சுக்கலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெஸ் மெட்டீரியல்ஸ் தான், வேஸ்ட்டாக இருக்க ஒரு கார்ட்போர்ட், அப்புறம் பேப்பர், சிசர், க்ளூ, இது மட்டும்தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஈஸியாக எல்லாராலையுமே இதை செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண ஃபோட்டோஸை இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கவர் பண்ணிவிட்டு பேக் சைடுமே வச்சு கவர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இன்னொன்று ஒரு பேப்பரை பேக் சைடு ஒட்டிக்கலாம். நான் ஃபுல்லாக அந்த கார்ட்போர்டையே கவர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஒரு சைடு வேணாலும் கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே ரெட் கலர் ஷீட்டால் கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து பார்த்திங்கன்னா கலர் டேப் இருக்கு இல்லையா, அந்த கலர் டேப்பை ஃபுல்லாகவே இதுக்கு சைட்ஸ்லலாம் நம்ம ஒட்டிக்க போகிறோம். நான் இதுக்கு ஷைனிங்கான பிங்க் கலர் டேப் யூஸ் பண்ணால், நீங்கள் எந்த கலர் டேப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணி பார்டர் கொடுக்கலாம், லேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து உங்கள்கிட்ட எந்த மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கலர் டேப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கலர் டேப்பை நான் ஃபுல்லாக எல்லா சைட்ஸுக்குமே 4 சைட்ஸுக்குமே கொடுத்து முடிச்சிட்டேன். பேக் சைடுமே திருப்பி விட்டுக்கிட்டேன், கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததை. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஃபினிஷிங் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ்னு, அதில் நம்ம ரெடி பண்ண ஹலோ குட்டி ஸ்டிக்கர்ஸை தான் இந்த வீடியோக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸி மெத்தடில் வீட்டிலே எப்படி ஸ்டிக்கர்ஸ் செய்கிறது அப்படின்னு நான் ட்ரா பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். அதுலேருந்து ரேண்டமாக கொஞ்சம் ஹலோ கிட்டி ஸ்டிக்கர்ஸ் மட்டும் எடுத்து நான் ஒட்டிக்க போகிறேன். நான் ஹலோ கிட்டி சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கார்ட்டூன் கேரக்டர் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய ஹலோ கிட்டி ஸ்டிக்கர் எடுத்து நான் சென்டராக அந்த கார்ட்போர்டில் ஒட்டிக்க போகிறேன். நான் ஹோம்மேடாக செஞ்சதே யூஸ் பண்ணிக்கிட்டு, நீங்கள் நார்மலாக ரெடிமேடாக ஸ்டிக்கர் விற்கும் இல்லையா ஷாப்ஸ்லாம், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹலோ கிட்டி ஃபேஸ் மட்டும் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எடுத்து எங்கே ஒட்டினா கரெக்டாக இருக்கும் நான் வச்சு பார்த்துட்டு ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் எடுத்தோடனே ஒட்டிடாங்க, ஒரு வாட்டி அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒட்டுங்க. அப்போ தான் நமக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். பக்கத்தில் ஒரு குட்டி கை வருது இல்லையா, அது அஃப்ரா தான். அஃப்ராக்குமே இப்போ கிராஃப்டில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் நான் வீடியோ ஷூட் பண்ண முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட்ஸ் ஐடியாஸ் வருது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஒரு ஹலோ கிட்டி நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டேன். அதை இது கீழே ஒட்டிக்க போகிறேன். இப்படி நம்ம ஒட்டினோன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொன்று ஒட்ட சொல்லி கொடுக்குறாங்க.
அஃப்ராக்கும் பார்த்திங்கன்னா ஹலோ கிட்டி ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் ஹோம்மேடாக செஞ்சேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ஸ்லாமே கூட வந்து நான் ஹலோ கிட்டி பவுச்சில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் கிளிப் போன வீடியோவில் நான் ஷாப்பிங் ஹால் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த பேப்பர் கிளிப் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 10 rupees. நீங்கள் வந்து நார்மலான கிளிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேப்பர் கிளிப் இந்த கிராஃப்ட்காக தான் வாங்கினேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இன்னொன்று ஒரு ஹலோ கிட்டியாக அழகாக ஒட்டிட்டேன். இப்படி ஒட்டினோன்னா பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக அழகாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதுக்கு மேலே ஒட்டணுன்னா சூப்பராக வந்துருச்சுல. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அஃப்ரா குட்டிக்கு வந்து இன்னொன்று ஒரு ஹலோ கிட்டி ஒட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அஃப்ரா குட்டிக்காக இன்னொன்று ஒரு ஹலோ கிட்டியை அந்த பேடில் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே ஹலோ கிட்டி தீமில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் ஏதாவது ரைட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக டெக்கரேட் பண்ணாமல் இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் டெக்கரேட் பண்ணால் ஜாலியாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணும் போது. ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளோட பேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பின்னை பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணும்போது சென்டராக வச்சுட்டு மற்றபடி சைடில் வச்சுக்கலான்னு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹார்ட் வந்து அந்த பெரிய ஹலோ கிட்டிக்கு பக்கத்தில் வந்து ஒட்டியிருக்கேன். அது வீடியோவில் சரியாக தெரில, நான் பார்க்க சூப்பராக தான் இருந்தது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து பார்த்திங்கன்னா செல்லோ டேப் இருக்கும் இல்லையா, நார்மலான செல்லோ டேப்பில் நான் ஒரு மீடியம் சைஸ் டேப் எடுத்து இந்த பேடில் வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம டெக்கரேட் பண்ண சைடு மட்டும் ஒட்டிக்கிட்டேன். பேக் சைடு வந்து ஜஸ்ட் வந்து அந்த கலர் டேப்பை மட்டும் சைடில் ஒட்டிக்கிட்டேன். அதை நான் இப்போ காமிப்பேன். நீங்கள் வந்து 2 சைடு கூட இந்த செல்லோ டேப் ஒட்டிக்கலாம், இல்லை ஒட்டாமல் கூட இருக்கலாம். ஒட்டிக்கிட்டிங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அதனால தான் நான் ஒட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஷைனிங்காகவும் பார்க்குறதுக்கும், கார்போர்டில் வந்து நம்ம செல்லோ டேப் போட்டால் இன்னும் ஒரு ரியலிஸ்டிக்கான பேட் லாங் லாஸ்டிங்காக வரும். ஸோ அதனால தான் நான் ஒட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மார்க்கர் வச்சு ஏதாவது பென்னு மார்க்கர் பற்றி கிரிக்கிட்டால் கூட நம்ம வந்து அதை அழகாக வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஆர் டிஷ்யூ வச்சு ரப்பனாக போயிடும். இதே வந்து நம்ம செல்லோ டேப் போடலைன்னா அப்படியே அந்த பேப்பரில் பட்டுரும். அதனால தான் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு தான் இதை செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான க்யூட்டான பேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அழகாக வீட்லேயே வந்து செஞ்சிட்டோம். இதே மாதிரியே வந்து நான் இன்னொன்று ஒரு பேடுமே செஞ்சுருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஹலோ கிட்டி தீமில் செஞ்சனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹலோ கிட்டி ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஹலோ கிட்டி தீமில் செஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் இந்த மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேன் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது வந்து கேட் தீமில் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலில் நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கேட் வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டு அந்த பின்னிலையுமே வந்து, அதாவது அந்த கிளிப்லேயுமே வந்து நான் கேட்டை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 பேட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நானும் அஃப்ரா குட்டியும் அதாவது சேர்ந்து கிராஃப்ட் பண்ணோன்னா, அஃப்ரா அந்த ஹலோ கிட்டி யூஸ் பண்ணுவாங்க, நான் கேட் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 2 தீம் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் கார்ட்போர்டில் செய்யணும்னு இல்லை. இப்போ வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓல்டு கேலண்டர்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பேட் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து அதை வேறு கிராஃப்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணல, கார்ட்போர்ட்லேயே செஞ்சு காமிச்சிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேலண்டர் அட்டையோட இந்த சைஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அதனால நான் கொஞ்சம் எனக்கு தேவையான சைஸில் நானே பண்ணிக்கிட்டேன். இது வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சும்மா வந்து ரைட் பண்ணி பார்த்தா, என்ன ரைட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு ரைட் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் கிவ் அவே நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால தான் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு வந்து ரைட் பண்ணேன். எல்லாருமே சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இமெயிலும் பண்ணுறீங்க. ஸோ அவங்க எல்லாத்தோட நேமையுமே வந்து நான் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கிவ் அவே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் ரூல்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று பேப்பரில் வந்து சும்மா நம்ம சேனல் நேமு டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து எழுதி பார்த்தா சூப்பராக அந்த பேட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு ரியலான பேடில் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இந்த பேட்லேயே ரொம்ப பிடிச்சது அந்த கிளிப்பு தான். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம டக்குன்னு வந்து வீட்லேயே ரொம்பவே
லெஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு க்யூட்டான பேட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் செஞ்ச கார்ட் ஃபோட்டோஸ் நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் ஜசீரா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.